எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும். ஏசப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் செய்வாங்க. இன்னைக்கு வசனத்துல ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசுறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்றாராமா. நீ சோர்ந்து போனா உனக்கு நான் பலன் தரேன். நீ தோத்து போயிட்ட மகனே மகளே, எனக்கு தெரியுது உங்க வாழ்க்கையில படிப்பு வேலை குடும்பக்காரன் எல்லாத்திலும் தோத்துட்டு, வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்து அதுலயும் தோத்துட்ட, எல்லாமே தோத்துட்டு, வாழ்க்கை எனக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, கடன் பிரச்சனை என்ன நெருக்குதுங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு உங்களுக்கு பலன் தரலாமா. கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிப்பீங்கன்ட்டு. உங்க பிரச்சனைய ஜெயிக்கிறதுக்கான வழி உங்ககிட்ட தான் இருக்கு. ஏசப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு கொடுத்துக்கிறங்க. தொடர்ந்து போராடுங்க, வெற்றி கண்டிப்பா உங்க வாழ்க்கை நடக்கும். தொட்டதெல்லாம் தொழிலை முடிந்தாலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருங்க. ஒரு நாள் நீங்கள் தொட முடியாத உயரத்துக்கு ஏசப்பா உங்களை கொண்டு போய் நிறுத்துவாருங்க. விசுவாசத்தோட இருங்க.